கோபம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகப்பெரிய வீரனை பைல்வானை வீழ்த்துவது வீரன் அல்ல, தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்பவன் தான் சிறந்த வீரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, கோபம் தற்காலிக பைத்தியம். ஷேக் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் சொல்வார்கள், கோபம் என்பது தற்காலிக பைத்தியம். அது அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகளில் மிக தலையாய பிரச்சனை கோபம். ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் அதை சரி செய்வதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே, ஹதீஸிலே, குர்ஆனிலே என்ன வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிகளை அவன் கையாண்டு கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பைல்வானை வீழ்த்து விட்டு நான் கோபக்காரன் என்றோ நான் பலசாலி என்றோ சொல்பவன் வீரன் அல்ல, தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்பவன் தான் வீரன் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. அதற்கேற்ப நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்திக் கொள்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்வானா.